எஸ்றா நூல் அதிகாரம் 4. கோவில் கட்டும் பணி தடைப்படுதல். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருக்கு கோவில் கட்டுவதை யூதா பென்யமீன் குலங்களின் பகைவர் அறிந்தனர். அவர்கள் செருபாபேலையும் குலத் தலைவர்களையும் அணுகி, நாங்களும் உங்களோடு சேர்ந்து கட்டுகின்றோம். ஏனெனில் உங்களைப் போல் நாங்களும் உங்கள் கடவுளையே வழிபடுகின்றோம். அசீரிய மன்னன் எசர்கத்தோன் எங்களை இங்கு கொண்டு வந்த நாளிலிருந்து அவருக்கே பலி செலுத்தி வருகின்றோம் என்றார்கள். ஆனால் செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரேலின் எஞ்சிய குலத் தலைவர்களும் அவர்களிடம், நீங்களும் நாங்களும் சேர்ந்து எங்கள் கடவுளுக்கு கோவில் கட்டுவது முறையன்று. மாறாக பெர்சிய மன்னரான சைரசு எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் மட்டுமே இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவருக்கு கோவில் கட்டுவோம் என்றார்கள். ஆதலால் அந்நாட்டு மக்கள் யூதாவின் மக்கள் செய்து வந்த கோவில் கட்டும் பணியை தடுத்தார்கள். அவர்களை அச்சுறுத்தவும் செய்தார்கள். பெர்சிய மன்னரான சைரசு ஆட்சி காலம் தொடங்கி பெர்சிய மன்னரான தாரியு ஆட்சி காலம் வரை அரசு அலுவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்களின் திட்டங்களை சீர்குலைக்க தூண்டினார்கள். எருசலேம் நகரை புதுப்பிக்கும் பணி தடைப்படுதல். அகஸ்வேரு ஆட்சியின் போது அவரது ஆட்சியின் தொடக்கத்திலேயே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்றை அவர்கள் எழுதினார்கள். அர்தக்சாஸ்தாவின் காலத்தில் பிஸ்லாம், மித்ரதாத்து, தாபேல் ஆகியோரும் அவர்களை சார்ந்த மற்றவர்களும் பெர்சிய மன்னரான அர்தக்சாஸ்தாவிற்கு ஒரு மடல் எழுதினார்கள். அம்மடல் அரமேயத்தில் எழுதப்பட்டிருந்ததால் மொழிபெயர்க்கப்பட வேண்டியிருந்தது. ஆளுநரான ராகூமும் எழுத்தரான சிம்சாயும் எருசலேமுக்கு எதிராக அர்தக்சாஸ்தா மன்னருக்கு கீழ்கண்டவாறு ஒரு மடல் எழுதினர். ஆளுநர் ரஹூம், எழுத்தர் சிம்சாய், அவர்களை சார்ந்த நடுவர்கள், தூதர், ஆலோசகர், அதிகாரிகள், பெர்சியர், எரேக்கியர், பாபிலோனியர், எலாமித்தியரான சூசா நகரின் மக்கள், மாட்சியும் மேன்மையும் பொருந்திய ஒஸ்னப்பர் சிறையிருப்பிற்கு இட்டு சென்று சமாரியா நகர்களிலும் பேராற்றின் அக்கரை பகுதியின் ஊர்களிலும் குடியேற்றிய பிற மக்கள் ஆகியோர் எழுதும் மடல். மன்னர் அர்தக்சாஸ்தாவுக்கு அனுப்பிய மடலின் உட்பொருள் இதுவே: பேராற்றின் அக்கறையில் வாழும் உம் பணியாளராகிய மக்கள் அறிவிப்பது, உம்மிடமிருந்து எங்களிடம் வந்த யூதர்கள் கலகம் மிகுந்த தீங்கு நிறைந்த எருசலேமுக்கு சென்று அந்நகரை கட்டுகின்றார்கள். மதிர் சுவர்களை கட்டி முடிக்கின்றார்கள். அடித்தளங்களை பழுது பார்க்கின்றார்கள். மேலும் மன்னர் அறிய வேண்டியது, அந்நகர் கட்டப்பட்டு அதன் மதில்கள் கட்டி முடிக்கப்படுமானால் அவர்கள் வரியும் தீர்வையும் தரவோ திரை செலுத்தவோ மாட்டார்கள். எனவே மன்னருக்குரிய வருமானம் குறையும். நாங்களோ அரண்மனை உப்பை தின்பதாலும் மன்னர் இழிவுபடுவதை பார்ப்பது முறையற்றது என்பதாலும் மன்னருக்கு இதை அனுப்பி தெரிவித்து கொள்கின்றோம். எனவே உம்முடைய முன்னோரின் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் அதில் அந்நகர் கலகமிகுந்த ஒரு நகர் என்பதையும் அது அரசர்களுக்கும் மாநிலங்களுக்கும் தீங்கு விளைவிப்பது என்பதையும் கண்டுணர்வீர். அதில் தொன்று தொட்டு கலகங்கள் எழுந்துள்ளன. அதன் பொருட்டே அந்நகர் அழிக்கப்பட்டது. ஆகையால் அந்நகர் கட்டப்பட்டு அதன் மதில் சுவர்கள் கட்டி முடிக்கப்படுமானால் பேராற்றுக்கு அக்கறை பகுதி உமக்கு சொந்தமாகாது என்பதை மன்னருக்கு தெரிவிக்கின்றோம். ஆளுநர் ரஹூமுக்கும் எழுத்தர் சிம்சாயிக்கும் சமாரியாவில் வாழ்ந்தவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் பேராற்றுக்கு அக்கறையில் வாழ்ந்த மற்றவர்களுக்கும் சமாதானம் கூறி மன்னர் அனுப்பிய செய்தி பின்வருமாறு: நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய மடல் என் முன் தெளிவாக வாசிக்கப்பட்டது. எனவே
என்னிடமிருந்து ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு தொன்று தொட்டு அந்நகர் மன்னருக்கு எதிராக எழுந்து வந்துள்ளது என்றும் குழப்பமும் கிளர்ச்சியும் அங்கு இருந்து வந்துள்ளன என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் எருசலேமில் ஆற்றல்மிக்க அரசர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேராற்றுக்கு அக்கறை பகுதிகளை எல்லாம் ஆட்சி செய்துள்ளார்கள். அவர்கள் வரியும் ஆயமும் வசூலித்தார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே நான் மறு ஆணை பிறப்பிக்கும் வரை அந்நகரை கட்டி எழுப்பாமல் அந்த ஆள்கள் வேலையை நிறுத்துமாறு கட்டளை கொடுங்கள். இதை செய்வதில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். மன்னருக்கு அழிவு வரும் அளவிற்கு தீமை ஏன் பெருக வேண்டும்? மன்னர் அர்த்தகசாஸ்தாவின் மடலின் நகல், ரகும், எழுத்த சிம்சாய் அவர்களை சார்ந்தவர்கள் ஆகியோர் முன் வாசிக்கப்பட்டது. உடனே அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த யூதர்களிடம் சென்று தங்கள் ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வேலையை நிறுத்தும்படி செய்தார்கள். கோவில் வேலை தொடர்தல். எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் வேலை தடைபட்டு பெர்சிய மன்னன் தாரியு ஆட்சியின் 2ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எஸ்ரா நூல் அதிகாரம் 5. அப்பொழுது ஆகாய் என்னும் இறைவாக்கினரும் இத்தோவின் மகன் செக்கரியா என்னும் இறைவாக்கினரும் யூதாவிலும் எருசலேமிலும் வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரேலின் கடவுள் பெயரால் இறைவாக்கு உரைத்தனர். அப்போது செயல்தியேலின் மகன் செருபாபேலும் யோசதாக்கின் மகன் யோசுவாவும் முன்வந்து எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கினர். கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்து உதவி செய்தனர். அக்காலத்தில் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாய் என்பவரும் செத்தர் போசனாய் என்பவரும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களிடம் வந்து, இக்கோவிலை கட்டி எழுப்பவும் இம்மதில்களை கட்டி முடிக்கவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தவர் யார் என்று வினவினார்கள். மேலும் அவர்கள், இக்கட்டடத்தை கட்டுவோர் யார் யார் என்று வினவினார்கள். கடவுளின் கருணைக்கண் யூத மூப்பர்கள் மேல் இருந்ததால் இச்செய்தி தாரியுவை சென்றடையும் வரை அவர்களால் அதை தடுத்து நிறுத்த இயலவில்லை. எனவே அவர்கள் தாரியுவுக்கு இதை பற்றி ஒரு மடல் அனுப்பினார்கள். பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் தெத்தர் போசனாயும் அவரை சார்ந்தவர்களும் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு அதிகாரிகளாயிருந்தவர்களும் மடல் ஒன்றை மன்னர் தாரியுவுக்கு அனுப்பினார்கள். அவருக்கு அனுப்பிய மடலில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: மன்னர் தாரியுவுக்கு எல்லா நலமும் உரித்தாகுக. மன்னர் அறிய வேண்டியது: யூதா மாநிலத்தில் உள்ள மாபெரும் கடவுளின் கோவிலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். பெரும் கற்களால் அது கட்டப்பட்டு வருகிறது. சுவரில் உத்தரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேலை நுணுக்கமாகவும் விரைவாகவும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அம்மூப்பர்களை நோக்கி, இக்கோவிலை கட்டி எழுப்பவும் இம்மதில்களை கட்டி முடிக்கவும் உத்தரவு கொடுத்தவர் யார் என்றோம். அவர்களுடைய தலைவர்கள் யார் யார் என்பதை உமக்கு எழுதி அறிவிக்க அவர்களின் பெயர்களை கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு சொன்ன மறுமொழியாவது: விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளானவரின் ஊழியர்கள் நாங்கள். பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலின் பேரரசர் ஒருவர் கட்டிய கோவிலை தான் மீண்டும் கட்டி எழுப்புகிறோம். என் முன்னோர் விண்ணக கடவுளுக்கு சினமூட்டியதால் அவர் பாபிலோனின் மன்னரும் கல்தையருமான நெபுகத் நேசரின் கையில் அவர்களையும் இக்கோவிலையும் ஒப்படைத்தார். அவர் இக்கோவிலை அழித்தார். மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். ஆனால் பாபிலோன் மன்னர் சைரசு தம் ஆட்சியின் முதலாம் ஆண்டில்
கடவுளின் இக்கோவிலை கட்ட ஆணையிட்டார். மேலும் நேபுகத்நேசர் எருசலேமில் உள்ள திருக்கோவிலிருந்து பாபிலோன் கோவிலுக்கு கொண்டு வந்த ஆண்டவரின் இல்லத்து பொன் வெள்ளி பாத்திரங்களை மன்னர் சைரசு பாபிலோன் கோவிலிருந்து எடுத்தார். ஆளுநராக தாம் நியமித்த சேஸ்பட்சர் என்பவரிடம் அவற்றை ஒப்படைத்தார். மன்னர் அவரிடம் இப்பாத்திரங்களை எடுத்து கொண்டு போய் எருசலேம் கோவிலில் வை, கடவுளின் கோவில் முன்பு இருந்த இடத்திலேயே கட்டப்படட்டும் என்றார். எனவே சேஸ்பட்சர் திரும்பி வந்து எருசலேமில் கடவுளின் கோவிலுக்கு அடித்தளமிட்டார். அன்று முதல் இன்று வரை அது கட்டப்பட்டு வருகின்றது. ஆனால் முடிவு பெறவில்லை. ஆகவே இப்பொழுது மன்னர் விரும்பினால் பாபிலோனில் உள்ள தமது கருவூலத்தில் தேடி பார்க்கட்டும். எருசலேமில் கடவுளுக்கு கோவில் கட்ட சைரசு மன்னர் கட்டளை கொடுத்திருக்கின்றாரா என்பதை அறியட்டும். இதை குறித்து மன்னர் தம் விருப்பத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகின்றோம். எஸ்ரா நூல் அதிகாரம் 6. சைரசு மன்னரின் ஆணை கண்டுபிடிக்கப்படுதல். பின்பு மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலோனில் உள்ள கருவூலத்தில் ஏட்டு சுருள்கள் வைக்கப்படும் அறையை சோதனையிட்டார்கள். மேதிய மாநிலத்தில் இருந்த எக்பத்தானா அரண்மனையில் ஏட்டு சுருள் ஒன்று அகப்பட்டது. அதில் எழுதியிருந்ததாவது: சைரசு மன்னர் அரியணை ஏறிய 1ஆம் ஆண்டு மன்னர் சைரசு எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை பற்றி ஆணையொன்று பிறப்பித்தார். எங்கே பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்படட்டும். அதன் அடித்தளம் உறுதியாக்கப்படட்டும். அதன் உயரம் 60 முழமும் அதன் அகலம் 60 முழமும் இருக்கட்டும். 3 வரிசை பெரிய கற்களாலும் 3 வரிசை புது உத்தரங்களாலும் அது அமையட்டும். அதற்கு தேவையான செலவை அரச கருவூலத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். நேபுகத்நேசர் எருசலேம் கோவிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திருப்பி கொடுக்கப்படட்டும். அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலேயே வைக்கப்படட்டும். கோவில் வேலை தொடர தாரியு மன்னரின் கட்டளை. எனவே பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்னாயும் உடனிருக்கும் செத்தர் போசானையும் ஆகிய நீங்களும் பேராற்றின் அக்கறை பகுதியில் உள்ள உங்களை சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களுடைய ஆளுநரும் அவர்களுடைய மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர்கள் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்களுடைய வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று தவறாது கொடுக்க வேண்டும். மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபலி ஒப்புக்கொடுக்க தேவையான இளங்காளைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் ஆகியவையும் எருசலேமின் குருக்கள் தேவையென்று கேட்கும் கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படட்டும். இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமண பலிகளை செலுத்தி மன்னரும் அவரது மைந்தரும் நீடூழி வாழ வேண்டுமென மன்றாடுவர்களாக. எவரேனும் இக்கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டிலுள்ள உத்தரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்கவிட வேண்டும். இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாகட்டும். இது எனது ஆணை. எந்த மன்னரேனும் மக்களேனும் இவ்வாணையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி
நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக. தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். கோவில் அர்ப்பணிக்கப்படுதல். பின்பு பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் உடனிருந்த செத்தர் பொஸ்தனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் தாரியு அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தார்கள். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினார்கள். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பெர்சிய மன்னர்களான சைரசு, தாரியு, அர்தக்சாஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தார்கள். மன்னர் தாரியுடைய ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் அனைவரும் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குலக்கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தார்கள். பாஸ்கா திருவிழா. மேலும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினார்கள். குருக்களும் லேவியரும் ஒருங்கே தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறு எல்லாரும் தூய்மையானார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதரராகிய குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேலின் மக்களும் இஸ்ரேலின் கடவுளை வழிபடுவதற்காக தங்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தாரின் தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டார்கள். புளிப்பற்ற அப்ப விழாவை 7 நாள்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசிரிய மன்னரின் மனதை மாற்றியிருந்தார். எஸ்ரா நூல் அதிகாரம் 7. எஸ்ரா எருசலேமுக்கு வருதல். இதன்பின் பெர்சிய மன்னரான அர்தக்சாஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டார். இந்த எஸ்ரா செராயாவின் மகன். இவர் அசரியாவின் மகன். இவர் இலிக்கியாவின் மகன். இவர் சல்லூமின் மகன். இவர் சாதோக்கின் மகன். இவர் அகிதூபின் மகன். இவர் அமரியாவின் மகன். இவர் அசாரியாவின் மகன். இவர் மெரோத்தியின் மகன். இவர் செரகியாவின் மகன். இவர் ஊசியின் மகன். இவர் புக்கியின் மகன். இவர் அபிகுவாவின் மகன். இவர் பினகாசின் மகன். இவர் எலயாசரின் மகன். இவர் தலைமை குருவான ஆரோனின் மகன். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் எஸ்ரா வல்லுனராய் இருந்தார். அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். அவரோடு இஸ்ரேல் மக்களில் சிலரும் குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காப்போர், கோவில் ஊழியர் ஆகியோரில் சிலரும் மன்னரான அர்தக்சாஸ்தாவின் 7ஆம் ஆட்சி ஆண்டில்
எருசலேமுக்கு புறப்பட்டனர். அவர்கள் மன்னரின் 7ஆம் ஆட்சியாண்டில் 5ஆம் திங்களில் எருசலேமை அடைந்தார்கள். ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்ததால் 1ஆம் திங்களின் முதல் நாள் பாபிலோனிலிருந்து புறப்பட்ட அவர் 5ஆம் திங்களின் முதல் நாள் எருசலேமை வந்தடைந்தார். எஸ்ரா ஆண்டவரின் திரு சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் நீதி முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தினார். அர்தக்சாஸ்தா எஸ்ராவுக்கு வழங்கிய ஆவணம். ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ரேலரின் சட்டங்களிலும் வல்லுனரான குரு எஸ்ராவிடம் மன்னர் அர்தகசாஸ்தா வழங்கிய ஆவணத்தின் நகல் பின்வருமாறு. மன்னர்களின் மன்னரான அர்தக்சாஸ்தா என்னும் நான் விண்ணக கடவுளின் சட்டத்தில் வல்லுனரான குரு எஸ்ராவிற்கு வாழ்த்தி கூறி எழுதுவது. என் ஆட்சிக்கு உட்பட்ட இஸ்ரேல் மக்களினத்திலும் குருக்களிலும் லேவியர்களிலும் விருப்பமுள்ளவர்கள் உம்மோடு எருசலேமிற்கு செல்ல நான் அனுமதி வழங்குகிறேன். ஏனெனில் உமது கையில் இருக்கிற உம் கடவுளின் திரு சட்டத்தின்படி யூதாவிலும் எருசலேமிலும் விசாரணை செய்வதற்காக மன்னராகிய நானும் என் ஆலோசகர் 7 உம்மை அனுப்புகிறோம். மேலும் மன்னராகிய நானும் என் ஆலோசகர்களும் எருசலேமில் வாழும் இஸ்ரேலின் கடவுளுக்கு மனமுவந்து ஒப்புக்கொடுத்த பொன்னையும் வெள்ளியையும் நீர் எடுத்து செல்லவும் மற்றும் பாபிலோன் நாடெங்கும் உமக்கு கிடைக்கும் பொன்னையும் வெள்ளியையும் அவற்றோடு எருசலேமில் உள்ள தங்கள் கடவுளின் இல்லத்திற்காக உம் மக்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கையையும் எடுத்து செல்லவும் நாங்கள் அனுமதி அளிக்கிறோம். இப்பணத்தை கொண்டு காளைகளையும் ஆட்டுக்கிடாய்களையும் செம்மறி குட்டிகளையும் தானிய படையல்களையும் நீர்ம படையல்களையும் கவனத்துடன் வாங்கி எருசலேமில் உள்ள உங்கள் கடவுளின் இல்ல பீடத்தில் காணிக்கையாக்கும். எஞ்சிய வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு உமக்கும் உம் சகோதரர்களுக்கும் நலமெனப்பட்டதை உங்கள் கடவுளின் திருவுளப்படி செய்யும். உம் கடவுளின் இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் உள்ள உம் கடவுளின் திருமுன் வையும். இதற்கு மேல் உம் கடவுளின் இல்லத்திற்கு தேவையானவற்றை மன்னரின் கருவூலத்திலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளலாம். மன்னர் அர்தக்சாஸ்தா என்னும் நான் பேராற்றின் அக்கறை பகுதியில் உள்ள பொருளாளர்களுக்கு கட்டளையிடுவது. விண்ணக கடவுளின் திருச்சட்ட வல்லுனரும் குருவுமாகிய எஸ்ரா உங்களிடம் கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுக்கவும். அவருக்கு 100 தாலந்து வெள்ளி, 100 படி கோதுமை, 100 குடம் திராட்சை ரசம், 100 குடம் எண்ணெய் ஆகியவற்றையும் தேவையான அளவு உப்பையும் கொடுக்கவும். நாட்டை ஆளும் மன்னர் மீதும் அவருடைய மக்கள் மீதும் விண்ணக கடவுள் சினம் கொள்ளாதபடி அவரின் இல்லத்திற்கு அவர் கட்டளையிட்ட அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் நான் அறிவிப்பது: குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காவலர், கோவிற் பணியாளர், கடவுளது இந்த இல்லத்தின் மற்ற ஊழியர் எவர் மீதும் திரையோ வரியோ தீர்வையோ சுமத்துவது முறையன்று. எஸ்ராவாகிய நீர் கடவுள் உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி பேராற்றின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்க உம் கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவர்களான ஆளுநர்களையும் நடுவர்களையும் ஏற்படுத்தும். திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை கற்பியும். மேலும் உம்முடைய கடவுளின் திருச்சட்டத்திற்கும் மன்னரின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதோருக்கு கண்டிப்பாய் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மரண தண்டனையோ, நாடு கடத்தப்படுதலோ, சொத்து பறிமுதலோ, சிறை தண்டனையோ கொடுக்கப்படலாம். எஸ்ரா இறைவனை புகழ்தல். எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரை தூண்டிய நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக. மன்னருடைய பார்வையிலும் அவர்தம் ஆலோசகர், ஆற்றல் மிகு அரச அதிகாரிகள்
ஆகியோரின் பார்வையிலும் எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்தவர் அவரே. என் கடவுளாகிய ஆண்டவரின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடங்கொண்டு இஸ்ரேலின் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை என்னோடு அழைத்து வந்தேன்.